அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமணே நமஹ, ஸ்ரீ குருங்கமுனே நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயன் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 28 நவம்பர் 2025. இன்று வளர்பிறை அஷ்டமி. இரவு மணி 7:15 வரைக்கும் இருக்கு. அதன் பின் நவமி. சதயம் நட்சத்திரம் இரவு மணி 10:44 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பூரட்டாதி. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வியாகாத நாம யோகம் பத்ரை கரணம். இன்றைய அகசு நாளிகை 28:35. தியாஜியம் நாளிகை 56:41. இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் வளர்பிறை அஷ்டமி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய விருச்சிக லக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 13. சூரிய உதயம் காலை 6:09. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்தோம்னா, கர்க்கடக ராசியில குரு பகவான் வக்ரகதியில், சிம்ம ராசியில கேது, துலா ராசியில புதன், விருச்சிக ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில சந்திரன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்திலையுமே ஒரு பெரிய மாற்றங்களை நாம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு நிலவும் அப்படின்னு நாம சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் நல்லபடியா நடந்து முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துக்கிறோம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்களை நாம இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். தேவையான நேரத்துல தேவையான உதவிகள் நமக்கு கிடைக்கும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகும். தொட்டதெல்லாம் தொடரும். ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் நமக்கு இன்னைக்கு பல விதத்திலும் பலவிதமான முன்னேற்றங்களை அள்ளித்தரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம்
மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் ரொம்ப பலமா 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பாக்கியம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கும். பலவிதமான நன்மைகள் ஏற்படும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த காரியமும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம். ஒரு தைரியமா தன்னம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் நீங்க இன்னைக்கு பார்ப்பீங்க, முடிப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயிட்டு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை கவனிங்க. மேக்சிமம் இந்த உணவு கட்டுப்பாடு என்பது அவசியம். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. பல விதத்திலும் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். பொருளாதாரத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள்ட்ட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம். முடிந்த வரைக்கும் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, ஏன்னா நமக்கு இன்னைக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவா அமைஞ்சிருக்கு. அதனுடைய அதிபதி சுக்கிரனே அந்த இடத்தை பார்ப்பது என்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. பல வகையிலும் நன்மைகள் உண்டாம். தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியான ஒரு மனநிலை, திருப்தியான சூழல் என்பது உங்களுக்கு உண்டாம். பொதுவா நம்ம இன்றைய நாளை நம்ம எடுத்தோம்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே பொதுவா இன்றைய நாள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால சுலபமா வெளியில வர முடியும். எல்லா காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவா அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடம் வலுவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய 11ஆம் இடம் வலுவாயிடும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு இன்னைக்கு பரிபூரணமா கிடைக்கும். எல்லா காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படின்னு நாம சொல்லலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வி மீண்டும் துளிர் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல அனுகூலத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியா நடந்து முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ஒரு விஷயத்தை சரியானபடி திட்டமிடுவீங்க. தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு பொன்னாள் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். நம்முடைய 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவா அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. 5 குடைவர் 9ஆம் இடத்துல இருப்பது, 5 குடைவர் 11ஆம் இடத்தில் இருப்பது, அது மாதிரி 9 குடைவர் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு. புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள். தயவுசெய்து இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. பல காரியங்களும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவா ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவா நமக்கு நடந்து முடியும். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தினை பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், பொதுவா இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. 4 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் திரிகோணத்துல நமக்கு வேலை செய்யும். அப்போ மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். நீண்ட நெடும் காலமா நீங்க எதிர்பார்த்திருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா
நடக்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால மிகப்பெரிய அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு இன்னைக்கு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் எல்லாமே விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். இருக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை இல்லை நாட் ரீச்சபிள் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோடு விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.